ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியாக பாகற்காயை வச்சு புளி தொக்கு எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஒரு தொக்கு ரெசிபி பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தட்டு சாதம் வச்சுட்டிங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தொக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாகற்காவோட கசப்பு துளியும் இருக்காது. அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாகற்காய் நான் ஒரு 4லேருந்து 5 போல் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மெல்லிஸாக நம்மளுக்கு பாகற்காய் கிடைக்கும். இதோட கசப்பு தன்மை ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த சீடை மட்டும் நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண பாகற்காய் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நம்ம நல்லா சோக் பண்ணி ஊற வச்சுருக்கணும். அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா பாகற்காவோட அந்த கசப்பு தன்மை ஓரளவுக்கு நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஊற விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 2லேருந்து 3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் நம்ம பாகற்காய் போட போகிறோம். பாகற்காய் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட் இருந்த வாட்டரை நம்ம கம்ப்ளீட்டாக கீழே ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 தண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த பாகற்காய் நல்ல ஒரு ரோஸ்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு தக்காளி, இதையும் நம்ம குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி அப்புறமா இந்த பாகற்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறமா மஞ்சள் தூள் 1 இன்ச் அளவு சேர்த்துருக்கேன். அப்புறமா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ போட்டு இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்டுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்து நம்ம பண்ணும்போது இந்த பாகற்காய் தொக்கு கொஞ்சம் புளிப்பாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு அந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் வெல்லம் போடலாம், இல்லை சுகர் கூட நீங்கள் போடலாம். இந்த மாதிரி இனிப்பு போடும்போது இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக இதுவும் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான பாகற்காய் புளித்தொக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.